காட், யாருப்பா இந்த மகேஷ் நாராயணன்? சத்தியமா சொல்றேன், இது மலையாள இண்டஸ்ட்ரியில மட்டும்தான் இது சாத்தியம் நினைக்கிறேன். மம்முட்டி சார் எங்க இருக்காரு, மோகன்லால் சார் எங்க இருக்காரு? 2 பேரும் லெஜண்டையும் ஒன்னா சேர்த்து பேட்ரியாட்னு ஒரு படத்தை எடுத்து அந்த படத்தோட முன்னோட்டம், அதாவது ட்ரெய்லர் விட்டு இந்த ட்ரெய்லர் இப்ப பாக்குறதுக்கு பயங்கர ஆர்வமா இருக்கேன். ஏன்னா தம்ப்நெயில பார்க்கும்போது பிரமிப்பா இருந்துச்சு. ஏன் நேற்று பண்ணல அப்படின்னா, இது வரத்துக்கு முன்னாடி 2 இது எடுத்து ஆல்ரெடி எடுத்து அதை எடிட் பண்ணி அந்த டைமிங் ஷெடியூல் டைம்ல போட்டதுனால ஒரே நாள் 2-3 வீடியோ விட்டா போகவே மாட்டேங்குது. ஒன்று விட்டாலே எங்க போகுதுன்னு கேட்குறீங்களா? கரெக்டு தான், உங்களோட மைண்ட் வைஸ் எனக்கு கேட்குது. என்ன பண்றது, நம்மளுடைய கடமையை செஞ்சுக்கிட்டே இருப்போம். கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே, ஒரு நாள் உனக்கானது வந்து சேரும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை மட்டும் மண்டைக்குள்ள ஏற்றிக்கிட்டேன். டெய்லி நம்மளால முடிஞ்சதை பண்ணிட்டே இருக்கும். ஓகே, அதை விட்டுறேன். இந்த பேட்ரியாட் மூவில வந்து பாத்தீங்கன்னா நயன்தாரா இருக்காங்க. சரி, இவங்க 3 பேர் தானே, வேற யார் இருக்க போறா அப்படின்னு பார்த்தா பகத் ஃபாசில். பகத் ஃபாசில நான் சாதாரண ஆளா எப்பா நடிப்பு அரக்கன் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த அளவுக்கு அவர் வில்லத்தனமா இருந்தாலும் சரி, எமோஷனலா இருந்தாலும் சரி, சென்டிமெண்டா இருந்தாலும் சரி, லவ்வா இருந்தாலும் சரி, ரொம்ப அழகா சூப்பரா பண்ற ஒரு ஹீரோக்களை மலையாள இண்டஸ்ட்ரியில எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சது ஃபகத் ஃபாசில் சொல்லலாம். ஸோ அவரும் இந்த படத்துல இருக்கிறாரு. ஸோ எப்படி இருக்க போது, இவ்வளவு பேரை வச்சு எப்படி இந்த படத்தை வந்து இவர் மகேஷ் நாராயணன் வந்து கையாண்டாரு, அதாவது எப்படி அதை வந்து மேனேஜ் பண்ணாரு, அது எவ்வளவு பெரிய ப்ரொடக்ஷன் டீமா இருக்கும், எவ்வளவு சேலரி கொடுத்துருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு மேபி தமிழ் இண்டஸ்ட்ரியில மட்டும்தான் பயங்கர சேலரியெல்லாம் நினைக்கிறேன். மலையாளத்துல வந்து சேலரி ரொம்ப கம்மியா கொடுத்து சூப்பரான படம் கொடுக்கறனாலதான் மலையாள இண்டஸ்ட்ரி எப்பவுமே ஒரு கிளாஸ் மேலவே இருக்கு. ஓகே, இன்னைக்கு நம்ம இந்த பேட்ரியாட் மூவியோட ட்ரெய்லரை பார்த்துட்டு லைட்டா பேசுவோம் வாங்க. Ready? 1, 2, 3. Play. Use headphone for. ഇതൊരു തുറന്നു പറച്ചിലായിട്ട് കാണണം. കുറ്റപ്പെടുത്തുന്നവരോട് തള്ളി പറയുന്നവരോട് ധൈര്യത്തോടെ തിരിച്ചു പറയാൻ. Stand your ground. Patriot Malayalam சொல்லு. என்னோட டர்ம்ல ஆத்தரைஸ் பண்ண ஒரு சாஃப்ட்வேர். ரேவதி மேடம் அதை எப்படி சிவிலியன் கேஸ் யூஸ் பண்றது உங்களுக்கு நியாயமா தோணுதா? The next revolutionary service from Shakti Solutions. Samaj Seva, the social evaluation. സമയം ആർക്കല്ല. വ്ലോഗ് നമ്പർ 112. വ്ലോഗ് നമ്പർ 112. വിമതനാണ്. നിങ്ങളുടെ ഫോണിൽ ഒരൊറ്റ ക്ലിക്ക്. I don't know what is happening with my phone. പെരിസ്കോപ്പ് ശക്തിയിലേക്ക് ഹാൻഡ് ഓവർ ചെയ്യുമ്പോൾ അതിന്റെ റെസ്പോൺസിബിലിറ്റി എനിക്കായിരുന്നു. ഈ പ്രോഗ്രാം അവരെ സീക്രട്ട്ലി വാച്ച് ചെയ്യുന്നുണ്ടോ? പെരിസ്കോപ്പ് ഈസ് ആൻ ഇമ്പോർട്ടൻറ്റ് പ്രോഗ്രാം. പ്രൈവറ്റ് സെക്ടറിലേക്ക് പോയി കഴിഞ്ഞാൽ ഏറ്റവും കൂടുതൽ മിസ്യൂസ് ചെയ്യാൻ സാധ്യതയുള്ള ടൂൾ. Listen, Mike. She has some sensitive information from your computer. അയക്കാൻ പാടില്ലാത്ത ഏതാണ്ട് അവള് ലാപ്ടോപ്പിൽ നിന്ന് അയച്ചെന്നാ പോലീസ് പറയുന്നു. Is that similar to Periscope? Issue a lookout notice for Dr. Daniel James. I think my phone has been compromised. He's turned out to be a traitor. So the passenger has taken the opposite exit and he is going to the next terminal. How's that possible? ഡാനിയൽ ഒരിക്കലും ഇന്ത്യയിലേക്ക് പോവില്ല. His life is under threat there. Wherever he is, find me Daniel right now. Daniel has been എന്തൊക്കെ ചെയ്തു, ആരെയൊക്കെ കണ്ടു, I will play the video, each and everything. എനിക്കറിയാവുന്ന ഡാനിയലിന് ഒന്നും സംഭവിക്കില്ല. Someone is helping him. Hi. Fuck. ഞങ്ങളുടെ സൗഹൃദം തുടങ്ങിയിട്ട് ഇന്നേ വരെ ഡാനി എന്നോടൊരു സഹായം ആവശ്യപ്പെട്ടിട്ടില്ല. നண்பர்களா? പക്ഷെ ഒരു പ്രശ്നം വരുമ്പോൾ ചോദിക്കാതെ സഹായിക്കുന്നതല്ലേ സാർ ഒരു ഫൗജിയുടെ രീതി. Keep it low. Soldier skill. Oh, security system. I need redemption. നമ്മൾ ഒരുമിച്ചല്ലടാ എല്ലാം തുടങ്ങിയത്. Do we have a deal? He's a fucking trained bastard. ಸರ್, ನೀವು ಟೆರರಿಸ್ಟಾ ಪೊಲೀಸಾ? Patriot.
சூப்பர் ஜோசப். வேற மாதிரி சூப்பராக பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு, செம்மையா இருக்கு. 2 பேரும் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்ல இல்லை அப்படிதான் கொடுக்க முடியும். இல்லைன்னா வந்து ஹீரோ அண்ட் வில்லனாவெல்லாம் போட்டோம் அப்படின்னா அது பெரிய ஒரு இதாக போயிடும். யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் ஒருபடி மேலே கொடுக்குற மாதிரி ஆயிரும். ஸோ 2 பேரும் நண்பர்கள். எனக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா நான் கேட்காம எனக்கு தோல் கொடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு டைலாக் இருக்கும். ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு சோல்ஜர்ஸ் ஏதோ ஒரு சம்பவம் நடக்குது, அந்த சம்பவத்தில் இவங்க 2 பேரும் உள்ளே போய் தான் அந்த பிரச்சனையை சார்ட் அவுட் பண்ணுறாங்க. அதுதான் இருக்குது. ஃபகத் ஃபாசில் வில்லனாக இருப்பார். ஆஸ் யூசுவல் வில்லனுக்கு அவருக்கு சொல்லவே வேணாம், மிரட்டி இருப்பார், சூப்பராக பண்ணியிருக்காரு. நமக்கு இவங்க ரேவதி மேடம் இருக்காங்க, ஏதோ ஒரு பொலிட்டிக்கல் ஏதோ ஒரு பெரிய போஸ்டிங்கில் இருப்பாங்க பாருக்கு. அவங்களுக்கு லுக் வைஸ் செம்மையாக ஆப்ட் ஆகுது. ப்ளஸ் இந்த பக்கம் வந்து ஒரு நல்ல ஒரு அம்மா கேரக்டரில் நயன்தாரா பண்ணுறாங்க. ஏதோ சம்திங் ஏதோ இஷ்யூ ஆகுது. எனக்கு இந்த லாங்குவேஜ் புரியாததுனால என்ன பேசுகிறாங்க என்ன நோக்கி வரும் தெரியல. மேபி தமிழில் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். எனக்கு இந்த ட்ரெய்லர் வேற லெவலில் இருக்குது. பேன் இண்டியா மாதிரி சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க, செம்மையாக இருக்குது. நல்லா என்ஜாய் பண்ணேன். நீங்களும் சூப்பராக என்ஜாய் பண்ணிப்பீங்க நம்பிக்கையோட. நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் திரும்ப சந்திக்கிறேன். பாய்.